மாண்புமிகு செல்வப்பெருந்தகை தலைவர் மேல காழ்ப்புணர்ச்சினால சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா நான் பார்க்குறேன். நல்லா செயல்பட்டு இருக்காருங்கிறது தான் எங்களோட. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எங்க மாநில தலைவர் அவர்கள் மேல தனிப்பட்ட விரோத போக்கா இவருக்கான்றது இல்லை. எதுவாக இருந்தாலும் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படலை. நிரூபணம் ஆகும்போது தான் அது உண்மையான குற்றவாளி யாருன்னு அம்பலமாகும். அதை நிரூபிச்சு சட்டப்படி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கட்டும். ஏன்னா அவர் தான் அப்படின்னா எல்லாம் இணைஞ்சு இருந்தவங்க, ஒரு இடத்துல இருந்தவங்க. அவர் தான் செய்தாருன்னா அதை சட்டம் நிரூபிக்கட்டும். சட்டத்துக்கு முன்னாடி நிரூபிச்சு அவருக்கு அதுக்கான என்ன முறையோ அதை செய்யட்டும். நீங்கள் அதை துரிதமாக முடிங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கம் வந்து அவங்க துரிதப்படுத்தலாமே. அம்பா ஏவி இருக்காங்க, இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. மக்களுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா இணைய வாய்ப்பு. 100 முறை ஒரு பொய்யை வந்து உண்மைன்னு சொன்னால் அதுக்காக அது உண்மையாகாது. கட்டாயமாக அடுத்த ஆட்சி வந்து காங்கிரஸோட ஆட்சி தான், அதில் மாற்றம் இல்லை. மூத்த நிர்வாகிகளை வந்து அவங்க வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் மகிழா காங்கிரசின் மாநில இணை செயலாளர் மகாலட்சுமி அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கு. தொடர்ச்சியாகவே இந்த கூட்டணி வந்து பலமாக இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வருது. எதிர்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரான திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவுடைய உறுப்பினர் போலவே செயல்பட்டு வராரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? அதாவது எதிர்கட்சிகள் வந்து எப்போதுமே அது மாதிரியான நிலைப்பாடு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அவங்களோட வழக்கமாக இருக்குது. செல்வப்பெருந்தகை வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. காங்கிரஸுக்கு என்னவோ அது காங்கிரஸ் இருக்காரு, கூட்டணியில் எப்படி செயல்படணுமோ அப்படி கூட்டணியிலேருந்து செயல்பட்டு வர்றாரு. அவர் வந்து ரொம்பவே ஒரு பக்கம் வந்து திமுக சார்பாகவே செயல்பட்டு இருக்கிறதாகவும் காங்கிரஸ் நலன்ல அவருக்கு துளியும் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் அந்த இராணுவத்துக்கு நன்றி செலுத்தும் வகையில் கூட்டம் வச்சாங்க. அவ்வளோ திரளான காங்கிரஸ்காரர்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்களே, திரளான மக்கள் போயிருக்காங்க இல்லையா? அதாவது இதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சினால சொல்லப்படக்கூடிய ஒரு மாண்புமிகு செல்வப்பெருந்தகை தலைவர் மேலே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க? என்ன செய்துட்டாரு? இப்ப செல்வப்பெருந்தகை வந்து காங்கிரஸோட வளர்ச்சிக்கான பணிகளை ஓயாம உழைச்சிட்டு இருக்காரு. எந்த மக்கள் போனாலும், அதாவது இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னாக்க சில கட்சியில தலைவர்களையோ யாரையும் போய் மீட் பண்ணணும்னா காத்திருக்கிறது, அவங்க நிறைய மேக்கப்லாம் முடிச்சிருவது, அந்த மாதிரிலாம் இல்லை. செல்வப்பெருந்தகை எப்படி இருக்காரோ நம்ம போற நேரத்துக்கு அப்படியே வந்து மக்களை சந்திக்கிறாரு, பாக்குறாருங்கும் போது அவரு மக்கள் மத்தியில நல்லா செயல்பட்டு இருக்காருங்கிறது தான் எங்களோட கருத்து. ஒரு பக்கம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர் இல்லத்துல மலம் அள்ளி வீசப்பட்டதாக அவர் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருந்தாரு. நீங்க கண்டிப்பா காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தனிநபர் அவர் வந்து அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஊடக அறத்தோடு அவர் செயல்பட்டு வராரு அப்படின்னு பார்க்கலாம். உண்மைகளை வந்து அவர் பேசக்கூடிய நிலையில அவர் வந்து பேசியது தவறு அப்படின்னு சொன்னா வழக்கு போடலாம். ஆனா அவர் மேல இந்த மாதிரியான தாக்குதல்களை நிகழ்த்தலாமா? அவர் நிகழ்த்தியது அவர் கூறக்கூடிய அந்த கருத்து என்னன்னா, அவருடைய இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்தின் பேரில் செல்வப்பெருந்தகை அவர்கள் ஏவிய ஆட்கள் தான் வந்து அவருடைய இல்லத்துல தாக்குதல் நடத்ததா சொல்றாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அது தனிப்பட்ட விரோத போக்கு அப்படின்னு இல்லையா? அது வந்து நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எங்க மாநில தலைவர் அவர்கள் மேல தனிப்பட்ட விரோத போக்கா இவருக்கான்றது இல்லை. எதுவா இருந்தாலும் நீதிக்கு இப்ப கொண்டு போயாச்சு, கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்கன்னா அந்த நீதியரசர்கள் உண்மையான தீர்வை வந்து கொடுப்பாங்க, நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காரணம் வந்து அங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அவங்கள இழிவா பேசிட்டாரு, அதனால வந்து சவுக்கு சங்கர் வீட்டுல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னதாக அங்க தகவல்கள் கிடைச்சது. ஆனா ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியாவே அவர் வந்து செல்வப்பெருந்தகை மேலதான் வந்து அவர் ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாரு. குறிப்பிட்ட அந்த ஊழல் குற்றச்சாட்டை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் என்ன திரும்பி சொல்றேன்னா, அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படலை. நிரூபணம் ஆகும்போது தான் அது உண்மையான குற்றவாளி யாருன்னு அம்பலமாகும். ரெண்டாவது விஷயம், செல்வப்பெருந்தகை
வந்து மக்களோட மக்களா இணைந்து செயல்படுறது நிறைய பேர் கண்ணுக்கு உறுத்தலான விஷயமாவும் இருக்கு. அதனால மாண்புமிகு செல்வப்பிறந்தகை தலைவர் மேல நிறைய எதிர்க்கட்சிகளும் அந்த கண் உறுத்தல் இருக்கவங்களும் குற்றம் சாட்ட தான் செய்வாங்க. ஏன்னா காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 2 மாமரம் இருக்குன்னா எந்த மரத்துல அதிக காய் இருக்கோ அதுலதான் கல் அடிப்பாங்க மாங்காவுக்காக வேண்டி. காய்க்காத மரத்துல யாரும் கல்லடிக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு தலைவர் செல்வப்பிறந்தகைக்கு நடக்குதுன்னு நான் சொல்றேன். செல்வப்பிறந்தகை மேல அவர் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியோட மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு, அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் தான் வந்து அதுல நேரடி தொடர்பு இருக்கு, இவர் ஏவிய ஆட்கள் தான் வந்து அவரை கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை நிரூபிச்சு சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கட்டும். ஏன்னா அவர் தான் அப்படின்னா எல்லாம் இணைஞ்சு இருந்தவங்க, ஒரு இடத்துல இருந்தவங்க, அந்த நட்புக்காக வேண்டியாவது அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம சாதாரணமா யோசிச்சாலும் கூட. அப்படிங்கும்போது அவர் தான் செய்தாருன்னா அதை சட்டம் நிரூபிக்கட்டும், சட்டத்துக்கு முன்னாடி நிரூபிச்சு அவருக்கு அதுக்கான என்ன முறையோ அதை செய்யட்டும். கைது செய்யப்பட்ட நபருக்கும் அவருக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது நிரூபிக்கப்படலையே, இன்னும் சொல்லியிருக்காங்க, எந்த வகையிலும் நிரூபிக்கப்படல. இது வந்து ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து பணியாற்றி இருந்த அந்த காலகட்டத்துல அவங்க இருவருக்கும் ஏதேனும் முன்விரோதம் இருந்ததன் காரணமாக இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கா? அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அரசியல்ல இருந்தாலும் இல்லாத தனி மனித வாழ்க்கையிலும் கூட நிறைய விரோதிகள் வருவாங்க. அத்தனை விரோதிகளையும் இது மாதிரி வந்து கொலை பண்ணணும், அழிக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து அவரும் ஒரு நல்ல பெரிய லெவல்ல இருக்கிறவர் தான், மக்கள் மத்தியில ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்தவர். அப்ப அப்படி போது அது மாதிரி செல்வப்பிறந்தகை தலைவரோட வாழ்க்கையில 1000 பேர் வந்திருக்கலாம், எல்லாரையும் அவர் அதை மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. அது சட்டம் முடிவு எடுக்கட்டும். கிட்டத்தட்ட ஓராண்டு ஆக போது இந்த வழக்குல வந்து இவருடைய தலையீடு காரணமாக தான், இவரை காக்கிறதுக்காக தான் இந்த வழக்குல வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. அப்ப அது சட்டத்தை தான் கேள்வி கேட்கணும். ஏன் வந்து நீங்க தலைவர் செல்வப்பிறந்தகைக்காக நீங்க இந்த தொய்வு ஏற்படுத்திருக்கீங்க, நீங்க அதை துரிதமா முடிங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கம் வந்து அவங்க துரிதப்படுத்தலாமே. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து உறுதியாக இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாலும், நீங்க காங்கிரஸ் தரப்புலையும் சொல்றீங்க, திமுக தரப்புலையும் சொல்றீங்க, எங்க கூட்டணியில எந்த சலசலப்பும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. 2024ஆம் ஆண்டு தேர்தலையும் எதிர்கொண்டீங்க. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தாலும் இந்திய அளவில் பார்க்கும் பொழுது வந்து கூட்டணிக்கான சீட்டு கணக்குன்னு பார்க்கும் பொழுது கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கான கதவுகள் எப்படி, அதாவது திறந்தபடியே இருக்கிறதா? மற்ற கட்சிகளுக்கு வந்து இங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தளபதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறவரும் இல்லை. ஒரு உதாரணமா சொல்ல போனா, நமக்கு எந்த நிதி உதவியுமே மத்திய அரசு நிதி இல்லாமையே நாட்டை வழிநடத்தி சிறப்பா கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே வந்து நிதி உதவி இருந்தப்பயே கடந்த ஆண்டுகால ஆட்சி அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில நடக்கும்போது இந்த அளவு கூட மக்களுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடையாது. அப்ப அதுவே இல்லாம செயல்படுறாருங்கும் போது அவர் பாரபட்சமான முறையில சீட்டு ஒதுக்குறது அந்த மாதிரி இல்லாம அவர் என்ன நியாயமோ அதன்படி எங்களுக்கும் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி ஆட்சியில வந்து எதுவும், அதாவது சுதந்திரமே இல்லைன்னு சொல்றீங்க, எந்த அளவுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, நிறைய பெண்கள் இப்ப பொள்ளாச்சியோட விஷயம் எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மாவோட கேஸ்ல ஃபுல்லாவே தொய்வு. ஆனா அவங்க கட்சி தலைமையில அந்த அம்மா இன்னும் சொல்லப்போனா ஒரு இரும்பு பெண்மணிங்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. மோடி அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு எதிரினா அவர் பிஜேபியா தான் இருந்தது. அந்த அளவுக்கு இருந்திருக்கும் போதே இந்த கொடநாடு கொலை வழக்கு அது இது எல்லாமே வந்து அவரோட ஆட்சி டைம்ல நடந்தது தானே, ரொம்ப பெரிய. ஆனா அதுக்கான நடவடிக்கை அவங்க முன்னெடுத்து கொண்டு போய் எதுவும் சரியா கொண்டு போன மாதிரியே தெரியல. எந்த வகையில் அதுக்கு வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்குகள்னாலதான் இப்ப நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில எடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில போட்ட கேஸ்னாலதான், அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்திரமான ஒரு பேஸ்மெண்ட்னாலதான் வந்து இப்போ இந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்திருக்கு, பொள்ளாச்சி வழக்குல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதாவது அவர் சொல்லலாம், அவர் சொல்லிக்கலாம், அதை துரிதப்படுத்தி அவர் ஆட்சியில அதை செய்யல. வழக்கு போட்டாங்க, ஃபார்மாலிட்டிக்கு வழக்கு போட்டு நிறுத்தினாங்க. அதை வந்து திமுக ஆட்சி காங்கிரஸ் இதெல்லாம் இந்த கூட்டணிகள் தான் நின்று எடுத்து இன்னைக்கு அதுக்கான தீர்வை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமா சொல்ல போனா இப்ப இந்த பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தது 5 மாசத்துல முடிச்சிருக்காங்களே திமுக. அப்ப இந்த பொள்ளாச்சியில வந்து அவர் ஆட்சிக்கான முழுக்க நீடிக்க காரணம் என்ன?
ஏன் அதையும் அவர் அது மாதிரி துரிதமா முடிச்சிருக்க கூடாது? சரி, இப்ப நீங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல சொல்றீங்க. இப்ப அந்த விவகாரத்துல யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சி தரப்புல கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த சார் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அப்படிங்கிற விஷயங்கள் வந்து முழுமையா தெரியாம நான் அதை சொல்ல விரும்பல. பட் அந்த குற்றவாளி யாரு, முக்கியமான நபர், அதாவது ஒரு அம்புதான் பாதிக்கப்பட்ட முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கிய யாரோ வந்து அவரை வந்து அம்பா ஏவி இருக்காங்க, இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இப்ப இவர் மேல அந்த வழக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்க நிலையில அவரு மூலியமா மற்ற குற்றவாளிகள் யாரு, அந்த அம்பு யாருன்றத அரசு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் நம்பிக்கை இருக்கு. ஞானசேகரன் வந்து கருவியா செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஞானசேகர் கல்வியா செயல்பட்டுக்கலான்றது அதான். அது வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை கூர்ந்து கவனிச்சு அதை கண்டுபிடிச்சு அதை அம்பலப்படுத்தணும்ன்றது நான் என்னோட. அப்போ திமுக ஆட்சி, அதாவது உங்களுடைய கூட்டணி ஆட்சியில நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்ல திமுக தொடர்பான நபர்கள் பாதுகாக்கப்படுறாங்களோ அப்படின்ற கேள்வி எழுதல. அப்படியான பாரபட்சமான ஆட்சி என்னைக்குமே தலைவர் செய்ய மாட்டாரு, தளபதி அவர்கள் செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா நாங்க அந்த மாதிரியான பாரபட்சமான கட்சிகள்ல இருந்து தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க விலகி இருக்கோம். பாரபட்சம் இல்லாத அணிகள் கூட தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். மேம், இப்ப இந்த சம்பவத்தை அடுத்து அரக்கோணத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த அரக்கோணத்துல நடந்த சம்பவம், அதுலயும் ஒரு திமுக நபர் வந்து அந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் மேல நடவடிக்கை எடுக்காம, காவல்துறையில புகார் எடுக்காம அந்த பொண்ணு அலக்கழிச்சதுனால அந்த மாணவி வந்து நேரடியாகவே ஆளுநர் மாளிகைக்கு வராங்க புகார் அளிக்கிறதுக்கு. அவரை கொண்டு போய் வெளியேற்றுறாங்க. இப்போ வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அப்ப இது என்ன குறிக்குது? பெண்களுக்கான பாதுகாப்பு ஆட்சிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பாலியல் கொலைக்கு இவ்வளவு துரிதமான காலகட்டத்துல கொடுத்திருக்க தீர்ப்பு ஒண்ணு. துரிதமான காலகட்டத்துல தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அதுல முக்கியமான அந்த நபரை வந்து அவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்றது தானே எல்லாருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. அது சொல்லலாம். இன்னைக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு அந்த எய்தப்பட்ட அம்பு யாருன்னு தெரியாது, அம்பா இருக்கிற இவரை இந்த நபரை நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு மேல எய்தினவர் யாருன்றதை இதே மாதிரி துரிதமா பிடிச்சிருவாங்க. கண்டிப்பா தெரியும் அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. அவர் வந்து காவல்துறைக்கு தெரியும். ஓகே, காவல்துறைக்கு முதல்வர் அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வருக்கும் காவல்துறைக்கும் தெரியும் அப்படின்னா அவங்க மீடியாவில் அம்பலப்படுத்த வேண்டியதான். இந்த நபர் தான் தெரிஞ்சு இந்த அரசு அமைதியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்ல மாட்டாங்க? சொல்றதுக்கான தயக்கம் என்ன? இப்ப ஊடகவியலாளர்கள் வந்து அவங்களுடைய செல்போன் எல்லாம் ஏன் பறிமுதல் செய்யணும்? இந்த வழக்குல வந்து பறிமுதல் செஞ்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தது அப்படின்றதுனாலதான் காவல்துறை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில கூட அந்த நபர்கள் மேல சந்தேகம் இருக்கிறதுனால கூட பரிந்துரை பண்ணி அதை என்னன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக பண்ணிருக்கலாம்ல. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இப்ப கூட்டணி கணக்குகளை தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது இப்ப விஜய் அவர்களை வந்து இந்த பக்கம் திருமாவளவன் கொண்டு வர்றதுக்காக கடும் பிரயத்தனம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அவர் ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே என்ன நடக்குது இங்க? அதாவது கூட்டணிக்கு வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த கட்சிகள் வந்து இணைந்தா சரியா இருக்குமோ அந்த கட்சிகள் இணையணும்னு எதிர்பார்க்கறதும் அதுக்கான முயற்சி எடுக்கிறதும் வந்து அதை வலுக்கட்டாயப்படுத்துறதும் இல்லை, அதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டுல கால் ஊன வைக்க கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்னா இன்று தமிழர்கள் இதுல வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் ஒன்றிணைத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறது தவறில்லையே. விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே தொடர்ச்சியா வந்து திமுகவை அவர் வந்து சாடிக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப அவரெல்லாம் திமுக ஆட்சியை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இன்றளவும் அறிக்கை விடக்கூடிய நிகழ்வுகள்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த கூட்டணிக்கான வர வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட அதிமுக எடப்பாடி வந்து கூட்டணியே இல்லைன்றது முறிவு எவ்வளோ தீவிரமாக ஏற்பட்டு எவ்வளோ காரசாரமான பேச்சுகள் நடந்து எல்லாருமே நம்மளது இனி இணையவே மாட்டாங்க அப்படின்றது தான். இப்போ விஜய் பேசுறாரு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பிஜேபினா என்ன, அதிமுக என்ன அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேர்தல் நெருக்கடி நேரத்தில் மக்களுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா இணைய வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப அதிமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம் கூட்டணி இருக்கு. அதை தாண்டி மாநில கட்சிகளான பாமக போன்ற கட்சிகள் எல்லாமே, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய கூட்டணியில இருக்காங்க. இப்ப அந்த கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்கு? உங்களுக்கு வந்து எதிரியாக பார்க்கக்கூடிய இந்த எதிர்பக்கம் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான ஆப்போனண்டா இருக்காங்களா? அதாவது சின்ன திருத்தம், நீங்க மன்னிக்கணும், எங்களுக்கு எதிரிங்கிறது யாரும் இல்லை, எதிர்கட்சி எதிரணி.
சரிங்களா? எதிரணி வந்து எங்க கூட்டணியோட பலமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதை வந்து 2026 தேர்தல் வந்து நிச்சயமா பதில் கொடுக்கும். மேம், இப்ப அகில இந்திய அளவுல காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு ரிவைவ் ஆக வாய்ப்பு இருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு 2019ஆம் ஆண்டு பாஜக வந்து தேர்தலில் ஒரு காயின் பண்ணியிருந்தாங்க, ஒரு வேர்டு. அதை தாண்டி வந்து 2024ல ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகியிருக்காங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நீங்க வந்து காங்கிரஸ் வந்து கடந்த இந்த 5 ஆண்டுமே காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். நேர்மையான வாக்கு எண்ணிக்கை இருந்திருந்தா, சரிங்களா, வாக்கு எண்ணிக்கையோ அந்த இயந்திரமோ முறையானதா பயன்படுத்தப்பட்டிருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் இந்தியாவில் இருந்திருக்கும். அதனால இது எங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு தோல்வி கிடையாது. காங்கிரஸ் வந்து வெற்றி தான் பெற்றிருக்கு. நேர்மையான வகையில காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. குறுக்கு வழியில வெற்றி பெற்ற கட்சியெல்லாம் வெற்றின்றதை நாங்க பொருட்படுத்தல. அதனால எப்படி குறுக்கு வழியில வந்து அதுதான் வாக்கு எண்ணிக்கையில அந்த எத்தனையோ இடத்துல வந்து அந்த வாக்கு பெட்டிகள் வந்து இயந்திரங்கள் வந்து ஆதாரபூர்வமா கிடைச்சி கோர்ட்ல கேஸ் போட்டு இன்னுமே அதை வந்து அந்த கேஸா எடுத்து உச்ச நீதிமன்றமா யாருமே எங்களுக்கு சரியான முறையான தீர்ப்புகளை வழங்கல. அதை டேம்பர் பண்ணவே முடியாதுன்றது தானே பாஜக தரப்புலயோ அரசு தரப்புலயோ சொல்லக்கூடிய வாதமா இருக்கு. நீங்க ஆட்சியில இருந்தப்ப தானே இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்த அந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை இதுவும் ஒன்னா பார்க்கப்பட்டது. அதுதான், அதாவது காங்கிரஸ் ஆட்சியில தான் இது கொண்டு வந்தாங்க, நலனுக்காக கொண்டு வந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து தெருக்கோடியில உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட பொது சொத்தை வந்து நேரு உருவாக்கி கொடுத்தாரு. ரயில்வேல இருந்து பேங்க்ல இருந்து இந்த மாதிரியான பொது விஷயங்களை இன்னைக்கு அது எல்லாமே ஒரு தனிநபருக்கு தாரவார்க்கப்பட்டிருக்கு. அப்ப அவரோட எண்ணம் வந்து எல்லா மக்களுக்கும் உரிமையுள்ள ஒரு சொத்து உள்ள ஒரு விஷயம் இருக்கணுங்க தான் அவர் செஞ்சாரு. அதே போலதான் இப்ப பிஜேபி இந்த காங்கிரஸ் வந்து இந்த மிஷினை கொண்டு வந்தது எளிமைக்காகவும் சரியான முறையில பயன்படுத்தலான்ற நோக்கத்தோட கொண்டு வந்தாங்க. அதுல இருக்க தவறானது என்னவோ அதை நூற்கணக்கானரை கண்டுபிடிச்சு அதை பிஜேபி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இதே ஒரு குற்றச்சாட்டை நீங்க பிஜேபி மேல தெரிவிக்கும் போது 2009ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு வேலையை காங்கிரஸ் செய்ததாக சிலர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அன்றைக்கும் அப்படி காங்கிரஸ் செய்ததுதான் இந்த அளவுக்கு பாஜக செய்யக்கூடிய காரணம் நீங்க சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டை உங்களுடைய எதிர்த்தரப்பினர் விமர்சகர்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது தான் திருடன் பிறரை நம்பான், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யறோமோ 100 முறை ஒரு பொய்யை வந்து உண்மைன்னு சொன்னா அதுக்காக அது உண்மையாகாது. அதுதான், அதை வந்து காங்கிரஸ் அந்த மாதிரியான வேலைகளை செய்யலை. இப்ப காங்கிரஸ் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர என்ன செய்யணும்? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து 67ல காணாமல் போனது. அதற்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. காங்கிரஸ் வந்து இருந்த தடமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் எழுதிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுலையும் காங்கிரஸுடைய பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது ஒரு வாதமாக வைக்கிறார்கள். இப்போ மத்தியிலும் மாநிலத்திலையும் காங்கிரஸ் மீண்டும் என்ன வாய்ப்புகள் இருக்கு? மத்தியில கட்டாயமா அடுத்த ஆட்சி வந்து காங்கிரஸோட ஆட்சி தான், அதுல மாற்றம் இல்லை. தமிழகத்திலையும் இப்போ வந்து சிறப்பா சிலப்பெருந்தை தலைவர் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தலைவரோட வழிபோக்கில் நாங்கள் காங்கிரஸ்காரங்க எல்லாரும் போயிட்டு இருக்கோம். வருங்கால கட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலக வாய்ப்பு இருக்கா? ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதிமுக பக்கம் போக வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமா இல்லை. அதிமுக கூட கூட்டணி காங்கிரஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சப்போஸ் பாஜக வந்து கூட்டணி உடையுமானால், அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தால் காங்கிரஸ் வந்து அதிமுகவோட கைக்கு ஒருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. என்ன காரணம்? ஏன்னா அதிமுகவோட ஆட்சியை வந்து கண்கூடா பார்த்தாங்க இல்லையா காங்கிரஸ். நாங்கள் பொதுவாக மக்கள் இல்லை, எந்த மக்களுக்குமே எந்த நன்மைகளும் செய்தாங்களா அப்படின்னா அவங்களோட காலகட்டத்தில் எதுவும் நடக்கலைங்கிறது தான். மக்களுக்காக அந்த ஆட்சி இல்லை. எடப்பாடி தலைமையில இருந்த ஆட்சி மக்களுக்காக நடைபெறல. அப்படிங்கும்போது மக்களுக்காக நடைபெறாத ஒரு கட்சி கூட கூட்டணி காங்கிரஸ் வைக்குமானா வைக்க மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில மக்களுக்கான ஆட்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப அனகாபுத்தூர் பகுதியில வந்து மக்களுக்கு எதிராக அரசு செயல்படுதுன்னு அந்த பகுதி மக்களே குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதும் இடிச்சு தள்ளுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ மக்களுக்கான அரசா இல்லையா திமுக அரசு? மக்களுக்கான அரசு தான் திமுக அரசு. அவங்களை இடிச்சு தள்ளிட்டு ரோட்ல உட்கார வைக்க மாட்டாங்க. இல்ல, அப்போ ஓவர் நைட்ல இடிக்க சொல்றாங்க. இடிச்சு தள்ளின வீடுகளையும் பார்க்க முடிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறது நியாயமா? அப்புறப்படுத்தி அவங்களுக்கான வாழ்வாதார தேவைகள் என்னவோ அதை செய்து கொடுத்துரும் அந்த தலைமை. இல்ல மேம், இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்காக தான் இந்த பகுதியில அந்த மக்களை அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு உடந்தையா இருக்கும்.
தனியார் நிறுவனத்துக்கு உடந்தையா இருக்கிற அரசு திமுக அரசு கூட்டணி இல்லை. திமுக கூட்டணி அரசு தனியார் நிறுவனத்துக்கு தான் உடந்தையா இருக்குமானா இல்லை. அப்படின்னு மக்களுக்கான இத்தனை தேவைகளை இவ்வளோ வந்து மத்திய அரசோட வரிப்பணம் எதுவும் வராமல் இருந்துமே செய்ய மாட்டாங்களே. அந்த நிறுவனத்துக்கு வந்து அமைச்சர் ஒருவர் குறிப்பா சொல்லணும்னா ஏவா வேலு அவர்களுக்கு அந்த நிறுவனத்துல பங்கு இருக்குன்ட்டு அதிமுக தரப்பினர் வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை அந்த காரணத்தினாலதான் அவங்க வந்து அனகாபுத்தூர் பகுதியை எவாக்குவேட் பண்றாங்களோ? அந்த மாதிரி எடப்பாடி சொல்றாருன்னா அந்த எடப்பாடி அதுக்கான ஆதாரபூர்வமான ஆதாரங்களை வெளியிடலாமே, காமிச்சு நிரூபிச்சு அவர் ஒரு பொதுநல வழக்கா தொடுக்கலாமே. இந்த அமைச்சரோட தொடர்பு அது இருக்கனாலதான் இதை செய்யறாங்கன்னு அவரையே வழக்கு தொடுக்கலாம். இன்னொரு பக்கம் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடந்துட்டு இருந்தது. அதாவது உதயநிதி ஸ்டாலினை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் மேல ரெய்டு நடந்ததாக சொல்லப்படுது. இன்கேஸ் இப்போ உதயநிதி அவர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்த ஆட்சி கவிழவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா டெல்லியில இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய முதலமைச்சர் பதவியை இழந்தாரு. அதுக்கு முன்னதாக மனுஷ் சிசோடியா அவருடைய பதவி பறிக்கப்பட்டது, அவர் சிறை வைக்கப்பட்டார். இவர்கள் இருவரும் சிறை வைக்கப்பட்ட அந்த காலகட்டம் போல இங்க நடக்க வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 2G அலைக்கற்றை போலதான். அந்த வழக்குல எம்பி கனிமொழி அவர்களையும் எம்பி ராஜா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைய வரைக்கும் நிரூபிக்கப்படலை. அது காங்கிரஸ் ஆட்சியிலேயே செய்யப்பட்டது தானே? இல்ல காங்கிரஸ் ஆட்சி இல்ல, பிஜேபி பண்ணிதான் பண்ணுனாங்க. அது காங்கிரஸ் ஆட்சியில வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுதுதான் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது செய்ததாக குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு வினோத் ராய் அவர் எழுதிய அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் வந்து அவங்க இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். அது நிரூபிக்கப்படவில்லையே ஏன் இன்னும், ஆனா தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான பொய் குற்றச்சாட்டுல வந்து நம்ம மாநில துணை முதல்வரை வந்து கைது பண்ணாலே ஒழிய இல்லைன்னா கைது பண்ண வாய்ப்பு இல்லை. இல்ல உறுதியா சொல்றாங்களே, அதனாலதான் வந்து அமலாக்கத்துறை எதை வச்சு சொல்றாங்க, அதை நிரூபணம் பண்ணணுமே. உதயநிதியை நெருங்கிட்டாங்க. சோ அந்த காரணத்தினால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக புறக்கணித்த அந்த நிதி ஆயோக் பொய் ஆவணங்கள் இந்த முறை வந்து அவர் போய் வந்து அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. பொய்யான ஆவணங்கள் தயாரிச்சு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தலைமைகளுமே யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள்னால அவரை உள்ளுக்கு அனுப்பினாலே ஒழிய நேர்மையான வழியில போய் துணை முதல்வரை வந்து அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. இல்ல இந்த ஆட்சியே பறிபோகும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லலாம். எல்லா ஆட்சியிலையும் இப்ப எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லட்டும், நிரூபிக்கப்படணும்ல. நிரூபிக்கப்படாத ஒரு விஷயங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாதுல்ல. டாஸ்மாக்ல நடந்திருக்கக்கூடிய ஊழல் தொடர்பாகன்றதுனால டாஸ்மாக் உடைய மேலாண்மை இயக்குனர் ஒரு IAS அதிகாரி அவரை கைது செய்யக்கூடிய நிலையில தான் இப்ப அமலாக்கத்துறை செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சோ அப்ப அந்த வழக்குல தொடர்பாகவோ அல்லது உதயநிதி அவர்கள் தொடர்பாகவோ இந்த விவகாரங்கள் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை வந்து அமலாக்கத்துறையா இல்லை, இன்னைக்கு ஒருத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அமலாக்கத்துறை எப்படி வேணாலும் செயல்படலாம். அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப அமலாக்கத்துறை அப்படிதான் செயல்படுதா? இல்ல, சரியாதான் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியிலும் இப்படிதான் இருந்ததுன்னு ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. அதை நிரூபணம் பண்ணட்டும், நிரூபிக்கட்டும் தான் சொல்றேன். அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து சரின்னா அதை நிரூபிக்கப்பட்டாதானே நம்ம நம்ப முடியும். இப்போ 2G அலைக்கற்றையில சும்மாவே தூக்கி ஒருத்தவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்களே, இன்னும் நிரூபிக்கப்படலை. அப்படிங்கும் போது அந்த தவறே செய்யாதவங்களை குற்றவாளி ஆக்குனதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி அவங்க செய்யலாம். அவங்க தலைமையில தானே இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மகளிர் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தலைவராக நியமிக்கப்பட்ட ஹசீனா சையத் அவர்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஹசீனா சையத் மகளிர் தலைவியா நியமிக்கப்பட்ட சில மாதங்கள்லயே மகிழா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அது வந்து இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம், எல்லாத்தையும் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டோன்ற மாதிரி மாநில தலைவி அவர்களே அறிவிச்சிட்டாங்க. கலைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? நிறைய வந்து மகளிர் மத்தியில சில அதிருப்திகள் வந்து போய்கிட்டு இருந்தது. அவங்களோட மக்களோட எல்லாருக்கிட்டையும் அவங்களோட அணுகுமுறையில வந்து அதிருப்தி இருந்துட்டு இருந்தது. கட்சியில இருக்கவங்ககிட்டே அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? கட்சியில இல்ல, அதாவது மகளிர் காங்கிரஸ்ல வந்து மூத்த நிர்வாகிகளை வந்து அவங்க வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அந்த விஷயங்கள் ஒண்ணு. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெல்லியிலேயே
நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அந்த காரணம்னு. ஆனால் வந்து அவங்க எங்களுக்கு அறிவித்தது எப்படின்னா, டெல்லியிலேயே வந்து தமிழ்நாட்டில் மகிழா காங்கிரஸ் வந்து முழுமையாக கலைக்கப்பட்டு விட்டது, இது வந்து இந்திய தேசம் முழுதும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதோட நின்னது. அதுக்கு பிறகு வந்து செயல்பாடு இல்லை, அப்படிதான் நிற்கிது மகளிர் காங்கிரஸ். ஏன்னா எங்களுக்கு வந்து ஜான்சி மேடமும் அவங்களுக்கு பிறகு வந்து சுதா மேடமும் எங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமான எங்களுக்கு வந்து லெட்டர் கொடுத்து தான் எங்களுக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, நியமன கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹசீனா சையத் தலைமையில் அப்படி யாருக்குமே நியமன கடிதம் அதிகாரப்பூர்வமாக எந்த மாவட்ட தலைவிகளுக்கோ மாநில நிர்வாகிகளுக்கோ அறிவிக்கப்படலை. அதனால அது மேலோட்டமாக அப்படியே இருக்கு, செயல்படாமல் இருக்கு. இப்போ மேலிடம் வந்து இதையெல்லாம் கவனிக்கலையா? காங்கிரஸ் மேலிடம் வந்து கண்டிப்பாக கவனிக்கிறாங்க, அதுக்கான செயல்பாடுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி வந்து விரிவாக்க பண்ணணும், மகளிர் காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான பணிகள் வந்து மேற்கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க, மிக்க நன்றி. நன்றி சார்.